இசையமைப்பாளரை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பொதுவாகவே இசையமைப்பாளரை உங்களை நாங்கள் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சென்னைக்கே வந்தாலும் முடியாது. அப்பேற்பட்ட நீங்கள் ஒரு யோகியை போல இங்கே வந்து படுத்திருக்கிறதை பார்க்கிற பொழுது இந்த மலையின் குளிராகப்பட்டது என் அடிமனதின் ஆழத்திலும் அடிக்கிறது. குடுமா தம்பி, இவதான் என் பொண்ணு ஜெனிஃபர். வீட்டுல நாங்க செல்லமா ஜெனின்னு கூப்பிடுவோம். ஃபாதர் வீட்டுல ஒரு சின்ன பாரத்தை கூட தூக்க மாட்டான். அப்பேற்பட்டவ காட்டுல இவரை தோல்ல தூக்கி போட்டு 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கா. எங்க இருந்துச்சா பலம் வந்துச்சோ. வேலை கீழே விழத்துக்குள்ள தம்பி புடிச்சிட்டாரு. ஏமா இப்பதான் உன்னை பத்தி பெருமையா பேசினேன், அதுக்குள்ள டம்ளரை கீழே போடுங்க சார். நான் தான் பிடிச்சிட்டேன்ல. அது இல்ல தம்பி, காட்டுல இருந்து உங்களை தோல்ல தூக்கிட்டு 1 கிலோமீட்டர் நடந்து வந்தப்ப இருந்த பலம் இப்ப எங்க போச்சு? எங்கோ போச்சு. என்னமோ ஆச்சு. ஏன் பெருமூச்சு? இது ஒரு பிரச்சனையா ராயப்பாண்டி? சார் போர் குடிச்சிட்டு வாங்க சார், போலாம். இல்லாட்டி இந்த ஃபாதர் செந்தமிழ் பேசியே கொன்றுவாரு. அம்மா லில்லி, தம்பி கிட்ட டம்ளரை வாங்கிக்கமா. இவ என்னோட இன்னொரு மவ லில்லி, இது என் மவன் பிலிப்பு. வணக்கம் சார். இவர் எங்க ஊர் சர்ச் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். இதெல்லாம் எங்க ஊர் மக்கள். இதான் எங்க ஊரு. ஆமா, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம்? குடும்பம் அது இனிமேதான். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. உங்களை கடிச்ச பாம்பு சாதாரண பாம்பு இல்ல, பயங்கர விஷம். அந்த விஷத்தை முறிக்கணும்னா டெய்லி மருந்து தயார் பண்ணி கொடுத்தா தான் சரியாகும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஜெனிஃபர் தயார் பண்ணி கொடுப்பா. ஐயா காப்பி. இந்த படி ஏறி வர்றதுக்குள்ள என்ன வேக்காடா இருக்கு. ஐயா. என்னது? காப்பி. அப்படியே சொன்ன. ஐயா காப்பி. என்ன பிச்சை போடுறியா? ஐயோ அப்படிங்கலாம் இல்லையா. டேய், எனக்கு வெளியே மார்க்கெட் போய். ஐயோ, நான் மார்க்கெட்டை பத்தி பேசவே இல்லையா. நீ பேசுறா. இப்ப நீ வச்ச காஃபியோட சவுண்ட் 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 பேசுறா. அந்த சவுண்ட் பேசுச்சு. என்னோட வருமானம் குறைஞ்சதுனால உன்னோட சம்பளத்தை நான் குறைச்சனா? ஐயோ அப்படின்னா இல்லையா. குறைக்கல இல்லையா. குறைக்கல. அப்புறம் ஏன்டா என் மரியாதையை குறைச்ச? ஏன் மரியாதையை குறைச்சு சொல்லு. இல்லையா. இப்போ அப்பெல்லாம் எப்போ அப்பெல்லாம் நீ எப்படி காஃபி எடுத்து வருவ? ஒரு பூனை மாதிரி சைலண்டா பம்மி பம்மி வரமாட்ட?
ஐயோ அத்தாடி வேட்டி வேட்டி வேட்டி. எடுறா, எடு எடு. பழையபடி அங்க போய் நின்னுக்க. அப்பெல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி சைலண்டா எடுத்துட்டு வரணும். நான் அதோட தடவை பார்க்கணும். ப்ளீஸ் போ போ. ஏண்டா யா நடிக்க தெரியாதவனெல்லாம் நடிச்சு, டைரக்ட் பண்ண தெரியாதவனெல்லாம் டைரக்ட் பண்ணி, இருந்தாலும் என்னோட இசைக்காகவே 25 வார படங்கள் ஓடின காலகட்டத்தில் எப்படி காப்பி எடுத்துட்டு வருவ? அவ்வளவுதானா? வா. அப்படியே பண்ணிட்டு வளராத, பேசாம போ. நான் ஏன் பேசாம போனும்? நீ மோர் கொடுக்கும்போது அவன் ஒன்ன பார்த்ததையும் நீ அவனை பார்த்ததையும் தான் நான் நல்லா பார்த்தனே. இந்த பாரு. என்ன சார் குருவியா? குருவி இல்லடா, குயில், பெண் குயில். நீ ரொம்ப பேசாத, நான் மருந்து கொடுக்க போறேன் அவ்வளவுதான். ஓ, உன்னை பார்த்தா மருந்து கொடுக்க போற மாதிரியா இருக்கு, மாப்பிள்ள பார்க்க போற மாதிரில இருக்கு. மாட்டிக்கிச்சு. இது குயிலா? டேய், நீ போய் படம் பார்த்துட்டு வா. போ போ. நான் இங்கே இருக்கேன், நீ மட்டும் போய் மருந்து கொடுத்துட்டு வா. தட்னா கதவை அவர்தான் திறப்பாரு. அவர்தான் திறப்பாரு. நேருக்கு நேரம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குமே. That's why I'm standing behind you. Hello. என்னை காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ் தான் இந்த பூ. அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? மருந்து சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். வாங்க. பொருஞ்சனி, இப்ப என்ன அவசரம்? உன்னை பார்த்தா மருந்து கொடுக்க வந்த மாதிரியா இருக்கு, மாப்பிள்ளை பார்க்க வந்த மாதிரில இருக்கு. நீங்க மருந்து சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன், லேட் ஆகுது. பொருஞ்சனி, ஆக்சுவலா எத்தனையோ லவ் சீன்ஸ்க்கு நான் மியூசிக் போட்டிருக்கேன். நான் லவ்ல விழுந்தா எனக்கு யார் மியூசிக் போடுவா அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா என் லவ்வுக்கு இந்த ஃபாரஸ்டே மியூசிக் போடுது. நம்ம லவ் உண்மைன்னா நம்ம லவ்வுக்கு நேச்சர் மியூசிக் போடும் தெரியுமா? அப்படி நேச்சர் கொடுத்த சாங் தான் அன்னைக்கு நீ பாடினது. இந்த இடம் உன் காதலி எடுத்துக்கோ, உனக்குன்னு இருக்க தேவதைவை தான் கூட்டிட்டு போன்னு
அந்த நீலா எனக்கு சொல்லிச்சு. இந்த விரல்கள் அந்த டியூனை ப்ளே பண்ணப்ப இந்த இதயத்துக்கும் அந்த விரல்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆச்சு. அதே டியூனை நீயும் ப்ளே பண்ணேன்னா என் இதயம் உனக்கு தெரியும். அது எவ்வளவு உண்மைன்னு உனக்கு புரியும். ஜஸ்ட் ரைட். ஐயோ, எனக்கு இதெல்லாம் வாசிக்க தெரியாது. அன்னைக்கு நல்லா பாடுன. அது சர்ச்ல கோயர்ல பாடுறது. எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஓகே, ஐ வில் டீச் யூ. கம். இந்த பாருங்க, இனிமே இப்படிலாம் நடக்கூடாது. எப்படி? இப்படி. அதான் எப்படி? இப்போ நடந்துச்சு அப்படி. இப்போ என்ன நடந்துச்சு? இந்த பாருங்க, இப்போ என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இனிமே நீங்க அப்படி பண்ணக்கூடாது. நீங்க? ஹலோ, இது நான் மட்டும் பண்ணதில்லை, நாம பண்ணது. இப்போ நான் உன் பக்கத்துல வந்தாலோ இல்ல நீ என் பக்கத்துல வந்தாலோ, அதாவது என் கை உன் கை மேல படும்போதோ இல்ல உன் கை என் கை மேல படும்போதோ ஏதோ ஒன்று ஆகுது இல்ல? அது ஏன்? ஏன்னா இங்க கை வை, கை வை. எங்க? அங்க வைன்னு சொல்றேன்ல, வை. வை, அங்கதான் வை. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கீழே. வை. உள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? நீ சொல்லு, என்ன இருக்கு? என்ன இருக்கு? இதயம் இருக்குல்ல? இருக்கு. அது என்ன பண்ணுது? அது துடிக்குது. அது எல்லாருக்கும் துடிக்கும், நான் அதை கேட்கல. நான் உன் பக்கத்துல வரும்போதோ இல்ல நீ என் பக்கத்துல வரும்போதோ உள்ள குதிக்குதா? உள்ள இதயம் குதிக்குதா? அப்படி உள்ள உனக்கு இதயம் குதிச்சதுன்னா லவ் கன்ஃபார்ம். அதெல்லாம் எனக்கு குதிக்கல. இந்த பாருங்க, நீங்க மருந்து சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். அதை நாங்க சாப்பிட்டுக்கோ, நீ கிளம்பு. நான் சொல்றது கேளுங்க, என்னோட உதவி இல்லாம இந்த மருந்து நீங்க சாப்பிடவே முடியாது. இது கசக்கிற மருந்து, இது கசந்தா தேன்.
உட்காருங்க. என்ன உள்ள குதிச்சிருச்சா? இல்ல. அது குதிக்கலன்னா நீ ஏன் குதிச்ச? எனக்கு பயமா இருக்கு. இன்னும் 7 நாள் நான் இங்க வர வேண்டியிருக்கு. முதல் நாள் எப்படின்னா எப்படி? ஐ லவ் யூ ஜெனி. நீ என்ன லவ் பண்றீல்ல? இல்ல. போய் சொல்லாத. இல்ல. தேவையில்லாம போய் சொல்லி என் மனசை உடைச்சிட்டேன். அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அந்த பாவத்துக்கு கண்டிப்பா நீ தண்டனை அனுபவிப்ப. நீங்க பாவம் பண்ணா உங்க சாமி கத்தியால வெட்டும், ஈட்டியால குத்தும். ஆனா எங்க சாமி அப்படி இல்ல. சர்ச்சுக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்டா எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடும். நான் வரேன். ஏய் ஜெனி. நாளைக்கு வரேன். ஏய் ஜெனி. ஏய் நில்லு. ஏய். அப்போ பாவம் பண்ணிட்ட. பாவம் பண்ணது நான் இல்ல, நீங்க. இங்க நடந்ததெல்லாம் சர்ச் ஃபாதர் கிட்ட சொல்லி நான் மன்னிப்பு கேட்க போறேன். எனக்கெல்லாம் சரியாயிடும். ஜெனி அதெல்லாம் ஃபாதர் சொல்ல கூடாது ஜெனி. டேய், நீ படத்துக்கு போலியா? அங்க படம் போரிங்கா இருந்துச்சு, அதான் இங்க வந்தேன். ஆனா அந்த படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்ப எல்லாம் பாத்துட்டியா? நீங்க வயித்துல மியூசிக் போட்டதை நான் பார்க்கல, ஆனா நீங்க தேன் சாப்பிட்டதை மட்டும்தான் நான் பார்த்தேன். அப்ப எல்லாமே பாத்துட்ட. படம் பார்த்துட்டு வாடானா இங்க வந்து படம் பார்த்திருக்கிய, தப்பு இல்லையா? நீங்க மட்டும் என்ன மியூசிக் போட வந்துட்டு வேற ஏதோ பண்ணலையா?